அங்கே 4 ஏழு ஒருத்தர் இறந்துட்டு சொல்கிறாங்க. இப்போ 3 பேர். ஆனால் 3 பேர் இறந்துட்டாங்கன்னா இந்த தண்ணியால் தான் இறந்துட்டாங்க. தண்ணி தான் சார் காரணம், இதுக்கு வேறு எதுவும் காரணம் கிடையாது. இந்த ஒலிம்ப தண்ணி மட்டும் நின்னா தான் எங்கள் ஊர் சீர்படும். இது வரைக்கும் சீர்படாது. எந்த ஆட்சி வந்தாலும் இதுதான் நடக்குது. நாங்கள் ஒரு நியூஸ் கொடுத்தா அவங்க ஒரு நியூஸ் போடுறாங்க. காலையில் பேட்டி எடுத்தாங்க, சொன்னால் அவங்க வேறு நியூஸ் எடுத்து சொல்கிறாங்க. மீனால் வந்ததுன்றாங்க. மீனாலாம் ஊரவை மீன் துணிச்சு எல்லாம் மாலை போட்டுங்கிறாங்களே, ஊரவை மீன் துணுங்குது. அவங்க வீட்டு உள்ளெல்லாம் போயிடுது வர தண்ணி. அவங்கள மொண்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்க படுக்கிறதுக்கு அப்போ எங்கே இறந்துடுவாங்க சொல்லுங்கள். நான் மழை வந்து நல்லா வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி அது கலந்து அப்படியே மேலே வந்துடும். ஸ்மெல்லு பார்த்து உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு என் பிள்ளைங்களும் அது ஆம்பளை ஆகி கல்யாணம் பண்ணிட்டாலும் ஆம்பளை பொம்பளை ஆகி எல்லாம் போயிடுச்சுங்க. இது வரைக்கும் இந்த தண்ணி எந்த ஆட்சி வந்தாலும் தண்ணி வந்துருந்தாங்குது, அது பாடு போயிருந்தாங்குது. நாங்கள் வருஷம் அனுபவிச்சுன்னு தாங்கிறோம். பக்கத்து இங்கே இருக்க ஏரியாலையும் சரி, பக்கத்தில் இருக்க ஏரியா சரி, எல்லாமே சேர்ந்து தண்ணி எல்லாமே இங்கே வருது. எல்லாம் கழிவிடும் தனியாக இருக்குது. இதில் மழை தனியாக இருந்தால் பரவாயில்ல, எல்லா தண்ணியும் சேர்ந்து வரதால ரொம்ப கலரே மாறி போயிருக்கு. கழிவுநீர் மட்டும் இல்லை, லண்டர் ஃபேக்ட்ரியில் இருக்கட்டும் எல்லாமே தண்ணி எல்லாமே வரும், எல்லாம் கலந்து தான் வருது. இதில் பல்லாவரம் காமராஜர் நகர் பகுதிகளில் குடிநீரில் கழிவுநீர் கலந்ததா 35க்கும் மேற்பட்டோர் குரோம்பேட்டை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. அதுலேயும் ஒரு 3 பேர் இது வரைக்கும் உயிர் போனதா தகவலும் வந்திருக்கு. இங்கே இருக்கக்கூடிய மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த குடிநீரில் கழிவுநீர் கலந்தனால தான் இந்த உயிர் போயிருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. மேலும் என்னென்ன அப்படின்றத நம்ம மக்கள்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. என் பேர் எட்வர்ட். காமராஜர். நான் காமராஜர். ஆமாம், பிறந்து வளர்ந்து எல்லாமே இந்த தான். இதை ஆல்ரெடி எப்பவுமே தண்ணி வந்தாலும் தேங்கக்கூடிய இடம் இதுதான். இதை தூர் வரனா இங்கே தான் வாரி இது விட்டோம்னா தண்ணி எதுவுமே நிற்காது. அது வாராமல் விடுறதால தண்ணி ரொம்ப ஓவராக இருக்குது. அதேமாதிரி அவங்க வீட்டு உள்ளெல்லாம் போயிடுது வர தண்ணி. அவங்கள மொண்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்க படுக்கிறதுக்கு அப்போ எங்கே இறந்துடுவாங்க சொல்லுங்கள். அவங்களுக்கு ரொம்ப கஷ்டம். அதாவது ரொம்ப பாதிக்கப்படுறாங்க மக்களுங்க. இப்போ இந்த நோய் இந்த பக்கத்து இங்கே இருக்க ஏரியாலையும் சரி, பக்கத்தில் இருக்க ஏரியா சரி, எல்லாமே சேர்ந்து தண்ணி எல்லாமே இங்கே வருது. எல்லாம் கழிவிடும் தனியாக இருக்குது. இதில் மழை தனியாக இருந்தால் பரவாயில்ல, ஆனால் எல்லா தண்ணியும் சேர்ந்து வரதால ரொம்ப கலரே மாறி போயிருக்கு. இதில் வறுத்து அது எதால் வறுத்துனா தண்ணியால் தான் வறுத்து எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா நான் தூள் வராமல் இருக்கிறதால தண்ணி தேங்கி இருக்கிறத இது ரொம்ப வருது. காலில் எவ்வளோ பேர் போகிறாங்க வராங்க, எல்லாமே காலில் இருக்கும் ஃபுல்லாகவே நோய்லாம். அதிலேருந்து அப்படியே போகிறாங்க, வீட்டுக்கு போகிறாங்க வராங்க. ரொம்ப பாதிப்பு அதிகமாக. ஏன்னா ஒரு கடைக்கு கூட வறுத்து வரவிட முடியாது, அந்தளவுக்கு இருக்குது தண்ணி. இடுப்பு தொலைவிட்டு எனக்கு ஜென்ஸ் ஆனால் எனக்கு இப்படி இருக்குன்னா இப்போ லேடிஸ் எப்படி நடப்பாங்க சொல்லுங்கள். ரொம்ப கழிவுநீர் கலந்ததான் சொல்கிறாங்க. ஆமாம் ஆமாம், உண்மை. அது கழிவுநீர் மட்டும் இல்லை, லண்டர் ஃபேக்ட்ரியில் இருக்கட்டும் எல்லாமே தண்ணி எல்லாமே வரும், எல்லாம் கலந்து தான் வருது. இதில் கலக்காமலாம் இல்லை, எல்லாமே கலந்து வருது. இப்போ 3 பேர் இறந்ததாக சொல்கிறாங்க. ஆமாம், இந்த ஏரியா 3 பேரில் இங்கே ஒருத்தர் இருக்காரு. இப்போது பகுதி தெரியாது. இப்போ நான் ஜஸ்ட்டு இப்போது நான் கேள்விப்படுறது இப்போது அங்கே 4 ஏழு ஒருத்தர் இறந்துட்டு சொல்கிறாங்க. இப்போ 3 பேர். ஆனால் அது சொல்லுது அரசு அதிகாரிகள் வராங்க பார்க்குறாங்க, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அவங்களுக்கு. ஏன்னா இப்போ பார்த்துட்டு போயிட்டு இருப்பாங்க. தண்ணி தேங்கி இருக்கும்போது வராங்க, பார்த்துட்டு நீட்டாக அவங்க பாட்டுன்னு வெளியே இது நிற்பாங்க. அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. பார்த்துட்டு சரி அப்படின்னு அவ்வளோதான் ஒரே வார்த்தை, நான் ரெடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. தவிர இது வரைக்கும் அது ஒரு ஸ்டெப் எடுத்ததே கிடையாது. ஓ, இங்கே தண்ணி போய்கிட்டு இருக்கு, நம்ம பார்க்க முடியும். பார்த்து தானே இருக்கீங்க. இது கொஞ்சம் தண்ணி மேலே நான் மழை நல்லா வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி அது கலந்து அப்படியே மேலே வந்துடும். இது ஸ்மெல்லு பார்த்து உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு ஸ்மெல் எப்படி இருக்குதுன்ட்டு அதுவே அது கலந்து வந்தால் என்ன ஆகும் இன்னும். அந்த குடிநீரை நிறுத்திட்டதா சொல்கிறாங்களேண்ணா. இங்கே வந்துட்டு இருந்த தண்ணியவே நிறுத்திட்டாங்களாமே. ஏன்னா அது கழிவுநீர் கலந்து வர்றதுனால அதை நிறுத்தி அதை பரிசோதனைக்கு எடுத்துகிட்டு போயிருக்காங்கன்ற மாதிரி. ஆமாம், எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அதுதான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு தண்ணிலாம் விட பரவாயில்ல, ஓரளவுக்கு நாங்கள் பாதிக்கப்பட்ட அந்தளவுக்கு ரொம்ப அதிகமாக பாதிக்கப்படுறதுக்கு அந்தளவுக்கு வரல எங்களுக்கு. ஆனால் இப்போ திடீர்னு இந்த மழை பெய்ஞ்சதால தான் இந்தமாரி வருது. அது எதனால் வருது? தண்ணியால் தான் வருது. ஆனால் இது வேறு எதுவுமே கிடையாது. சில பேர் உணவுன்றாங்க, உணவு மட்டும். ஆனால் சாதாரணமாக செஞ்சு அரிசி வெளியே அரிசி சாப்பிடுவாங்களா? அது தண்ணி ஊற்றி செய்வாங்க. அப்போ அந்த தண்ணி தான் இது பண்ணுறாங்க. அது டெஸ்டிங் மட்டும் எடுத்துன்னு போயிடறாங்க தண்ணி. ஆனால் அது என்ன ஏன்னு தெரில. அது என் பிள்ளைங்களும் அது ஆம்பளை ஆகி கல்யாணம் பண்ணிட்டாலும் ஆம்பளை பொம்பளை ஆகி எல்லாம் போயிடுச்சுங்க. இது வரைக்கும் இந்த தண்ணி எந்த ஆட்சி வந்தாலும் தண்ணி வந்துருந்தாங்குது, அது பாடு போயிருந்தாங்குது. நாங்கள் வருஷம் அனுபவிச்சுன்னு தாங்கிறோம். இது என்ன பண்ண முடியும்?
3 பேர் இறந்துட்டாங்க. 3 பேர் இறந்துட்டாங்கன்னா இந்த தண்ணியால் தான் இறந்துட்டாங்க. தண்ணி தான் சார் காரணம், இதுக்கு வேறு எதுவும் காரணம் கிடையாது. இந்த ஒலிமை தண்ணி மட்டும் நின்னா தான் எங்கள் ஊர் சீர்படும், இது வரைக்கும் சீர்படாது. எந்த ஆட்சி வந்தாலும் இதுதான் நடக்குது. அந்த ஆட்சி வந்தாலும் சரி, இந்த ஆட்சி வந்தாலும் சரி, யாரும் எங்களுக்கு வழி பண்ணல. நாங்களும் 40 வருஷமாக இங்கே அவசரப்பட்டு தாங்கிறோம். நானும் இந்த இடத்துல என் பேர பிள்ளைங்க எல்லாம் குழந்தைங்கள வச்சுன்னு நல்லா படிக்கிற ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்க இந்த தண்ணி இவ்வளோ தண்ணியில் தூக்கின்னு வரோம். அதுங்க நோய் வராதான், நாங்கள் தான் போகிறோம் வயசானவங்க. அது குழந்தைங்கள வச்சு வளர்கிற குழந்தைங்கள அதுங்களை கூட கொஞ்சம் பார்க்க மாட்டாங்க. திறந்து ஒரு சின்ன ஒரு மழை வந்தால் கூட தண்ணி திறந்து விட்டுறோம். கேட்கறதுக்கு ஆள் கேட்டால் விரோதி ஆயிரும், பிரச்சனை ஆகுது. இது எப்பயுமே இந்த மாதிரி நடந்துட்டு இது 40 வருஷமாக நடக்குதுப்பா. நானும் வந்ததுன்னு பார்த்துனுங்கிறேன். இந்த ஊர் இப்படியே தாங்குது. இது வரைக்கும் இந்த ஊர் திருந்தல. என்ன திருந்து மாடி தான் ஆகிக்குது எல்லாம் கூட. 40 வருஷம் ஆகுது நானும் வீடு கட்டி இந்த இடத்துல. ஃபஸ்ட்டு நான் வீடு கட்டினேங்க. இது வரைக்கும் இந்த இடத்துல இதுதான் நடக்குது. இன்னமும் இதுதான் நடந்துன்னு இருக்கும். எந்த ஆட்சி வந்தாலும் இதுதான் நடக்கும். யாரும் இது சீர் பண்ண மாட்டாங்க. சொல்லிட்டு போவாங்க, கேட்பாங்க, போயிடுவாங்க. செய்கிறேன்னு வாங்க, செய்ய மாட்டாங்க. அவ்வளோதான். அவங்க கேட்டுட்டு போகிறதோட சரிதான். ஆமாம், கேட்டு போயிட்டு இப்போ நீங்கள் வந்தீங்க கேட்டீங்க, அவ்வளோதான் முடிஞ்சிடும். நாங்கள் ஒரு நியூஸ் கொடுத்தா அவங்க ஒரு நியூஸ் போடுறாங்க. காலையில் பேட்டி எடுத்தாங்க. சொன்னால் அவங்க வேறு நியூஸ் எடுத்து சொல்கிறாங்க. மீனால் வந்ததுன்றாங்க. மீனால ஊரை மீன் துணிச்சு எல்லாம் மாலை போட்டுங்கிறாங்களே. ஊரை மீன் துணுங்குது. எல்லாம் இந்த ஐயப்பன் கோயிலில் மாலை போட்டுக்கிறவங்க பாதி பேர். அவங்க கூட மீன் சாப்பிட்றாங்க. சாதாரணக்கிறவங்க தான் ஒருத்தர் 2 பேர் தான் மீன் சாப்பிட முடியும். எல்லாமே மீன் சாப்பிட முடியும். இந்த காரணம் சொல்கிறாங்க. அப்புறம் எதுக்கு பேட்டி எடுக்கணும், எதுக்கு சொல்லணும்? எதுவும் சொல்லக்கூடாது இந்த இடத்துல. அதுதான் சொல்லிக்கிறாங்க, எல்லாம் பேசினுக்கிறாங்க அந்த இடத்துல. காலையிலேருந்து எத்தனையோ டிவிக்காரங்க வராங்க, எடுக்கிறாங்க. வேறு நியூஸ் தான் வந்தாங்கன்னு நம்ம சொல்கிறது வரல அப்படின்றாங்க. இதுக்கு என்ன வழி? நான் தண்ணி மட்டும் சீர் பண்ணால் போதும், எங்களுக்கு வேறு எதுவும் வேணாம். அதான் இப்போ ஒரு 35 பேர்கிட்ட வந்து இதில் குரோம்பேட் ஆஸ்பத்திரி அதான் செத்துட்டாங்க 3 பேர். இப்போ 4 பேருன்றாங்க. அது என்ன ஆகும் தெரியல. அது என்ன கதை சொல்லுவாங்களோ தெரியல. அதிகாரிகள்கிட்ட உங்கள்கிட்ட நீங்கள் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆமாம், அவங்க சாப்பிட்டுக்கு இதுதான், இந்த தண்ணி தான் காரணம். வேறு என்ன காரணம் சொல்ல முடியும்? இந்த ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டுக்கிறாங்க. எதிர்க்க கூட 3 பேர் அட்மிட் ஆகிட்டுக்கிறாங்க. இன்னும் வீட்டுக்கு வரல. இந்த இடத்துலையும் வந்து யாரும் எதுவும் சொல்ல முடியாது சார். பக்கத்துலேயே வந்து எல்லாமே இருக்கிறதுனால எதுவும் பேச முடியாது. ஓப்பனா இதுதான் உண்மை. யாருக்கும் ஒருத்தருக்கு விரோதம் தான் ஆகும் இதில். இப்போ நான் பேசுறது கூட அதுக்கு தப்பாக தான் ஆகும் இந்த இடத்துல. நீங்கள் வந்து காலங்காலமாக இருக்கிறீங்களா, நீங்களே இப்படி சொல்கிறீங்களா அப்படின்வாங்க.